வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜூம் மூலமாகவும் இதே நிகழ்வை யூடியூபிலும் பார்க்க இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அன்பர்களே, நம்ம தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை பல தலைப்புகளில் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், முழுமை பேறு, நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல், பிரம்ம ஞானம் என்கிற பிரம்மத்தை அறிதல், வாழ்வின் முழுமை பேரடைதல். இதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டேஜாக நிறைய ஸ்டேஜஸ் ஒன்று ஒன்றா இருக்குது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய உடலை, இந்த சாதனத்தை சரி செய்ய வேண்டும். இந்த உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலை திணிவு, அதோடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலுக்கு நல்ல காயகல்ப பயிற்சி, அதே போல் நம்முடைய எண்ணங்களை ஆராய்வதற்கும், நம்முடைய செயல்களை சரி செய்வதற்கும், நாம் பேசும் வார்த்தைகளை சரி செய்வதற்கும், நம்முடைய ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம அகத்தாய்வு என்கிற மனப்பயிற்சியை நாம் செய்கிறோம். அதில் தவமும் தியானமும் சேர்ந்து இருக்கு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல் போன்ற பல தலைப்புகள் நிறைய அவங்க ஐயா கொடுத்துருக்காங்க. ஸோ இவை எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வீட்டிற்கு அருகில் உள்ள அறிவு திருக்கோயில், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமயத்திற்கு சென்று அங்கே பயிற்சி பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்னும் அந்த வாய்ப்பு கிடைச்சு நீங்கள் இன்னும் போய் கற்றுக்க ஆரம்பிக்கலையோ, தயவு செய்து இம்மீடியட்டாக நீங்கள் போய் கற்றுக்கோங்க. உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, உங்கள் வீடு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எந்த அறக்கட்டளை தவமயம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த தவமயத்தின் பெயரோ அல்லது அந்த அறக்கட்டளையின் பெயர் என்ன அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு நான் அது என்ன அட்ரஸுங்கிறத ஃபோன் நம்பர் நான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தோட அவங்களோட கால் பண்ணி இந்த ஊரில், இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த அட்ரஸ்க்கு நியர்பையாக எங்கள் அறக்கட்டளை இருக்குது, எங்கள் தவமயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் நீங்கள் என்னுடைய பெயருக்கு பக்கத்தில் என்னுடைய மொபைல் நம்பரை பார்க்க முடியும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. அந்த உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த அறக்கட்டளை இது சொல்கிறோம். சென்னையில் இருக்கும் அன்பர்கள், வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள், திருவான்மியூரில் உள்ள தலைமை மன்ற அறக்கட்டளை, உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைமை இடம் இருக்கக்கூடிய அந்த 2வது கடல் நோக்கு சாலை, 2nd சீவர்ட் லேன், வால்மீகி நகர், அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அங்கே உலக சமுதாய சேவா சங்கத்துடைய அங்கே எல்லா பயிற்சிகளும் அங்கே சொல்லி தருவாங்க. அங்கே என்னென்ன இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எழுதின எல்லா புத்தகங்களுமே அங்கே விற்பனைக்கு இருக்குது. இப்போது வருடத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அவர் டைரி அதுவும் அவைலபிளாக இருக்குது. கேலண்டர் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேல்ஸ் முடிய போகுது. அண்ட் வேதாத்திரி பதிப்பகம் சென்னை புக் ஃபேர்லையும் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் அங்கே வாங்கி கொள்ளலாம். அதே போல் நீங்கள் பயிற்சி சம்பந்தமான டீட்டெயில்ஸையும் அந்த வேதாத்திரி பதிப்பு ஸ்டால்லையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே நம்முடைய மனவளக்கலை அன்பர்கள், வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள அந்த அறக்கட்டளை தவமயத்தை பற்றி நீங்கள் அங்கேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் நம்மை சுற்றி இருக்குது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம். நம்முடைய உடல் நலத்தை, உயிராற்றலை, பொருள் வளத்தை, நட்பு நலத்தை, குணநலத்தை இவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டு ஒரு மேன்மையான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். நமது உள்ளத்திற்கு உயிர் பூட்டி, எண்ணங்களை வளப்படுத்தி, உள்ளே உறைந்திருக்கும் அளப்பரிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து ஒரு மேன்மையான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். அதற்கு தேவையான அனைத்தும் நம்மை சுற்றியே இருக்குது. நாம் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தா போதும், அதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளை நம்ம தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரலாம். வெற்றி பாதையை நம்ம உருவாக்கலாம். இந்த வெற்றி பாதை 2026ஆம் ஆண்டில் நாம் அமைக்கக்கூடிய இந்த வெற்றி பாதை ஒவ்வொரு நாளும்
தொடர் பயிற்சியாலும், தொடர் முயற்சியாலும் தான் நடக்கும். இந்த வெற்றி பாதையை அப்படிதான் நம்மளால அமைக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அதற்குரிய செயல்களை நாம் செய்வோம். நம்முடைய எண்ணத்தாலும், சொல்லாலும், செயலாலும் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை கரெக்ட்டா அந்த எண்ணம், சொல், செயல் இவை 3யும் சரி செய்து, நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை 3ம் நம்முடைய உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கும், நம்முடைய உயிராற்றலை வளப்படுத்துவதற்கும், நம்முடைய வேலை, தொழிலில் சிறந்த முறையில் செய்து, பொருள் வளத்தை ஈட்டுவதற்கும், பெருக்குவதற்கும் தேவையானவற்றை செய்து, நம்முடைய குடும்பம், நம்முடைய சமூகம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடையும் நம்ம வந்து இணக்கமான ஒரு உறவை உறவை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்முடைய நட்பு நலத்தையும், குணநலத்தையும் சீர் செய்து கொண்டு, நாம யாரு? இந்த உலகத்துல எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? நம் வாழ்வின் நோக்கம் என்ன? நான் யார்? என்கிற அந்த தத்துவத்தை மிக எளிதான தமிழில் மிக எளிமையாக நாம் புரிந்து கொண்டு, பிரம்மத்தை அறிந்து, எல்லா இடத்திலும் இருப்பதுதான் என்னிடத்திலும் இருக்கிறது. அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்திலும் இருக்கிறது. வான்வெளியில் வான்காந்தமாக இருப்பதுதான் என்னுடைய உடம்பில் ஜீவகாந்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய அதே பேரறிவு, அதே ஆற்றல் தான் என்னுடைய உடம்பிலும் இருக்கிறது. ஸோ எல்லாரும் சமம். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. சாதி, மத, இன, மொழி பாகுபாடுகள் எதுவும் இன்றி எல்லோரும் சமம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு சிறப்பான, மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். அதற்கு தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து கற்றுக்கொண்டு, தொடர்ந்து செயல்படுத்துவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளுங்கள். நீங்க கால் பண்ணும்போது ஒருவேளை நாங்க எங்க வாடிக்கையாளரோட பேசிட்டு இருந்தாலோ, அல்லது ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாலோ, உங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ஒரு குரல் பதிவோ, இல்ல டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. நீங்க யார்? என்ன பர்ப்பஸ்க்காக நீங்க கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா, இம்மீடியட்டா நாங்க அந்த நிகழ்வு முடிந்த பிறகு நாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தொடர்பு கொண்டு, உங்களுக்கு தேவையானதை செய்து தர முடியும். நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து கொள்வோம். நாம் இந்த பூமியில் பிறந்த காரணத்தை தெரிந்து கொள்வோம். நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம். ஒரு சிறப்பான, மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். நம் நம்முடைய வாழ்க்கையில நாம இப்போ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக நம்முடைய நாளைய எதிர்காலத்தை சிறப்பான முறையில் உருவாக்குவோம். நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை, நாளை என்பது மதில் மேல் பூனை. நேத்திக்கு நடந்தத நம்மளால இதுக்கு மேல சரி பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியாது. இன்று என்பதுதான் கையில் இருக்கும் வீணை. இன்று இந்த நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாளை சிறப்பான முறையில் பயன்படுத்துவோம். நம்முடைய இலக்குகளுக்காக உழைப்போம். நம்முடைய உடலை சரி செய்து கொள்வோம். உயிராற்றலை வளப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி செய்வோம். உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாவற்றையும் சரியாக செய்து நல்ல சிறப்பான மேன்மையான வாழ்க்கை வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெற்றி கொடி கட்டு, பகைவனை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. நாம அது நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள தேவையான எல்லாவற்றையும் சரி செய்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த வெற்றி பாதை 2026ஆம் ஆண்டை ஒவ்வொரு நாளும் செதுக்குவோம். நம்முடைய வெற்றி படிக்கட்டுகளை ஒவ்வொன்றாக நாமே உருவாக்குவோம். அந்த வெற்றி படிக்கட்டுகளின் மீது ஏறி இந்த உலகில் மிகப்பெரிய வெற்றியாளனாக இந்த 2026ஆம் ஆண்டில் சிறப்பான ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து மக்கள் அனைவருக்கும், நம் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஒரு சிறப்பான, மேன்மையான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி, வணக்கம். நாளைய நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம்.